சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரே, மறுபடியும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ஆதி நாட்களில் இருந்த சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த சந்தோஷம், நான் உண்மை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இருந்த சந்தோஷம் எனக்கு தாங்க. அதுதான் நான் இழந்துட்டேன். இந்த பாவத்தின் நிமித்தமா விபச்சாரம் பண்ணேன், கொலை பண்ணேன், நான் இழந்துட்டேன். அப்படி எனக்கு நீங்க திரும்ப என்னை உயிர்ப்பிச்சா, திரும்ப எனக்குள்ள உங்களுடைய ஆவியை தந்தா, திரும்ப என் ஆத்துமாவை நீங்க பலப்படுத்தினா, நான் ஒண்ணு செய்வேன். என்ன செய்வேன்னா அடுத்த வசனத்துல அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். இப்ப நான் போனேன்னா 4 பேர் சொல்லுவான், நீனே பாவின்னு. நீங்க என்னை உயிர்ப்பிச்சாதான் நான் தெருவில் நின்று சுவிசேஷம் சொல்ல முடியும், என் ஃப்ரெண்டுக்கு சொல்ல முடியும். என்னை உயிர்ப்பிச்சாதான் நான் இயேசுவை பத்தி பேச முடியும். என்னை உயிர்ப்பிச்சாதான் நான் பாதகருக்கு போய் சொல்லுவேன். ஒன்று மட்டும் சொல்றேங்க, உண்மையிலே ஆத்துமா ரட்சிக்கப்பட்டவன் சுவிசேஷம் சொல்லாம இருக்கவே மாட்டான். அவன் எவ்வளவு பாப்புலரா இருந்தாலும் அவன் மனசெல்லாம் ஒண்ணுதான் துடிக்கும். நான் எப்படி உம்முடைய வழிகளை பாதகருக்கு சொல்லாம இருப்பேன்? ஆண்டவரே, நான் எப்படிப்பா நான் அறிந்த ரட்சிப்பை சொல்லாம இருக்க முடியும்? இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு பிரபல்யமான பாடகர், இயேசு வரப்போறார், உன் பாவத்தை இயேசுவில் அறிக்கை செய், அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும்னு சொன்ன உடனே 2 லட்சம் பேர் அவர்கிட்ட பின்தொடர்ந்து போயிட்டாங்களாம். அவர்கிட்ட வெளியே போயிட்டாங்களாம். சமூக வலைத்தளங்களில், ட்விட்டரில், இன்டர்நெட்டில் 20,000 பேரோ 2 லட்சம் பேரோ தெரியல, வெளியே போயிட்டாங்களாம். அவர் சொன்னார், வெளியே போனவனை குறித்து நான் கவலைப்படலை, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படு. எவ்வளோ பெரிய பாப்புலரான ஆள். நீ இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு பின்தொடர்றதை விட்டு வெளியே போனாலும், எனக்கு காசு வராமல் போனாலும், நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீ மனம் திரும்பு. அப்போ அந்த பாட்டுக்காரர் இயேசுக்குள்ளே இருக்கிறனால தைரியமாக சொல்கிறார். இன்னைக்கு சொல்கிறேன், ரட்சிப்பை குறித்து கரிசனையே இல்லாமல் வாழ்றவன் கண்டிப்பாக ரட்சிக்கப்படலைங்க. அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக முடியாது. உண்மையிலே நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா, உன் ஆத்துமா சேஃபா இருந்தா, உன் ஆத்துமா ஆண்டவருக்குள்ள பலனா இருந்தா, நீ எப்படி உன் தகப்பனுக்கு சொல்லாம இருக்க முடியும்? நான் எத்தனையோ நண்பர்களை இழந்துட்டேன் சுவிசேஷம் பேசுனதுனால. எத்தனையோ பெரிய பெரிய என்னோட கூட நெருக்கமாக இருந்தவங்கெல்லாம் என்ன கட் பண்ணாங்க. ஆனால் என் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. என்னோட கூட நெருக்கமாக இருந்து எவ்வளவோ உதவிகளை பெற்றவங்க கூட என்னை விட்டு தூரம் போனாங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்காக நான் இயேசு சுமந்த இரத்தத்தையும் இயேசு சுமந்த சிலுவையும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் நான் சொல்லிடுவேன். அன்னைக்கு அவனோட கடைசி நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னோட பேசினதுக்கு கடைசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னை ஆண்டவரே ரட்சண்ய சந்தோஷத்தால் மகிழச் செய்யும், என்னை திரும்ப உயிர்ப்பையும் அவனுடைய ரட்சண்ய சந்தோஷத்தை கேட்கும்படி செய்யும். அப்பத்தான் நான் பாதகர்களுக்கு, அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா டைனிங் டேபிள் உட்காந்து அரட்டை அடிப்போம், வீட்டுக்கு வந்த பிறகும் ஃபோனில் பேசுவோம். ஆனால் ஒரு நாள் இயேசு உனக்காக மரிச்சார். வெக்கமாக இருக்குது பிரதர். வெக்கமாக இல்லை, உன் ஆத்மா ஐசியூவில் இருக்குது. உங்களுக்கு வெக்கமெல்லாம் இல்லை, உங்கள் ஆத்மாவே இன்னும் பலப்படலை. நம்ம என்ன கேட்கணும் தெரியுமா? தாவீதுட்ட இருந்த ஞானம் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. நம்ம தயவு செய்து இதை குற்ற மனசாட்சியை எடுத்துக்கிறாதீங்க, இது குற்ற உணர்வாக எடுத்துக்கிறேங்க. தாவீதுக்கு அந்த அறிவு இருந்திருக்குல்ல. தாவீது கேட்கிறார்ல, ஆண்டவரே நாளைக்கு யாராவது பார்த்து நீனே விபச்சார பாவம் செஞ்சவன், நீ எனக்கு சுவிசேஷம் சொல்றியா? அப்ப இது முற்றிலுமா துடைக்கப்பட வேண்டும், இந்த பாவம் என்னிலிருந்து அகற்றப்பட வேண்டும். நான் தைரியமாய் உம்மை குறித்து சொல்லுவதற்கு எனக்கு நீர் அருள். ஒன்று மட்டும்தான், நம்ம முழுமையாக ரட்சிக்கப்படும் போது கண்டிப்பாக என்கிட்ட கேட்டிங்கன்னா, பிரதர் இந்த எங்கள் அக்காவுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்களா, அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெளிவாக சொல்லிட்டீங்களா, எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லது. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் அவங்களுக்கு அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டியது, இயேசு உனக்கு ரட்சிப்பை தர்றாரு, அதுக்காக இயேசு சிலுவை சுமந்தார். அப்போ இங்கே நமக்கு இன்னும் பயம் வர்றதுக்கு காரணம், நம்ம சுவிசேஷத்தை சொல்லாததுக்கு காரணம், நம்ம என்ன படலை, உயிர்ப்பிக்கப்படலை. நம்ம என்ன படலை. ஒருவேளை நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க,
என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அமெரிக்காவில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன், என்னோட கூட படித்தவன், ரூம்மேட்டு. 2 மணி நேரம் ஃபோனில் பேசினேன். அவனுக்கு ஆதாமில் இருந்து இயேசு மரித்து உயிர் தெழுந்தது வர சொன்னேன். 2 மணி நேரம். அன்றைக்கி தான் என்னோட கடைசியாக பேசினான். இன்றைக்கி விக்கிரகத்தை வணங்கிட்டே இருக்கான். ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். அவன் ஆத்துமா நீ அவனுக்கு சொல்லலையேனுங்கிற இரத்த பழியிலிருந்து கர்த்தர் என்னை காப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த இரத்த பழி இன்னி அந்த ஃப்ரெண்டுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லலைங்கிற இரத்த பழி நியாய தீர்ப்பில் எனக்கு வராது. முதல்ல சொன்னேன், நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டால் தான் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி வரும். 2வது சொன்னேன், நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு. ஆனால் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவங்களை பாருங்கள், சில நிமிடம் பேசுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலாம், சர்ச்சுக்கு வாங்கலேன். இன்றைக்கி நம்ம சபையில் ஆத்துமா ஆதாயமே போய் பிசாசு இவங்க ஆத்துமாவை துடிக்க விட்டுட்டான். அவங்க ஆத்மாவே காப்பாற்றப்படுமாங்கிற நிலைமையில் கடன்லையும் உலகத்துலேயும் அதிக கடன்லையும் இஎம்ஐலையும் இன்னும் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்துலேயும் போட்டு அவங்கள நசுக்கிட்டான். அவங்க பிரச்சனையவே அவங்களால தாங்க முடியாதனால அவங்க ஆத்மா ஆதாயம் பண்ணி அவங்க பரலோகம் போய் இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் நம்ம கேட்க வேண்டியதெல்லாம், நம்ம என்ன கேட்கணும்னா, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே.